अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे. அந்த ரெண்டு கலங்கள் என்னமோ சொல்லல. அது என்ன சார் அப்படிங்கிறது அந்நதேவா ஒரு வித்யா அந்நதாபுர வித்யா இது சுஷ்ருமதீராணாம் தட்சிரே அந்நதேவா அந்நது பிரதகேவ வித்யா கிரியதே பலம். வெறுமன உபாசனைக்கு கர்மாக்கள்லாம் இல்லாம 24 மணி நேரமும் பகவத் தியானத்திலேயே யார் இருக்காளோ அவளுக்கு ஒரு பலம் சொல்லியிருக்கான். வித்யாஹு வதந்தி யார் வித்யா தேவலோக வித்யா ததாரோஹன். உபாசனையால தேவலோகம் கிடைக்கிறது. பகவான நாராயணனையே உபாசனை பண்ணிக்கொண்டே இருந்தா வைகுண்ட லோகம் கிடைக்கிறது. 24 மணி நேரம் பகவான் பரமேஸ்வரனே தியானம் பண்ணி கொண்டிருக்கவளுக்கு கைலாசம் கிடைக்கிறது. அம்பாளையே தியானம் பண்ணி கொண்டிருக்கவளுக்கு ஸ்ரீபுரம் கிடைக்கிறது. இப்படி போனவாள்லாம் என்ன பண்றாங்க, அங்கே போய் எல்லா போகங்களும் அனுபவிக்கிறா பிரம்மலோகம் முடிகிற வரையும். அதற்கு பிறகு என்ன, மறுபடியும் அடுத்த லோகத்தை திரும்பி வர வேண்டியதுதான். கேவல உபாசனை பண்ணினவாளுக்கு இதுதான். அதனால கிரமமுக்தி பலகமான உபாசனை பண்ணணும். கேவல உபாசனை பண்ணினா அவ்வளவுதான் கிட்டாப்படும் இருக்கள். தேவலோகம் கிடைக்கல, நல்ல போகங்கள்லாம் கிடைக்கிறது. அதே போல அந்நதா அபுர வித்யா கர்மணா கர்மாக்கள்னால வேற பலம் கிடைக்கிறது. என்னன்னு கர்மணா பிதுலோகா இது கேவல கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருக்கிறவர்களுக்கு என்ன பிதுலோகம் சொர்க்காதி லோகம் கிடைக்கிறது. தட்சிண மார்க்கத்துல போய் சொர்க்கலோகத்துல இருக்க. இத்தேவம் சுஸ்ருமா இப்படி எல்லாம் நாங்க கேட்டோம். கிருதவந்தா பயம் தீராணாம் தீமகாம் வச்சனம். தீரான வேத பாஷ்யத்தை புரிந்து கொண்டவர்கள் அவாழ்ய வச்சனம் சொல்லி ஏ ஆச்சாரியா எந்த ஆச்சாரிய அஸ்மத்தியம் தத் கர்ம ஞானஞ்ச விசச்சதே. அந்த கர்மா என்ன, அந்த தேவதா ஞான உபாசனை என்ன, அவைகளை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாலோ அவ இப்படி வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. வியாக்கியாதவந்த தேகாம் அயம் ஆகமா. இதுதான் பாரம்பரியகதா ஆகமா. பரம்பரையாக அவளுக்கு அறிந்ததான அறியப்பட்டதான அர்த்தமாக அவ சொல்லியிருக்கான். நான் சார் கர்மாக்களை பண்ணினா சொர்க்கலோகங்கள் தேவதா ஞானம் வந்தா அந்தந்த தேவதா லோகம்னு சொல்லியிருக்கேன். அங்கெல்லாம் சுகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டு தனித்தனியா பண்ணினா அங்க வேதாந்தத்துக்கு வழியே கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்கேன். சார் இருட்டா இருக்கு, அதெல்லாம் இங்க எல்லாம் ஒண்ணும் முடியாது, மறுபடியும் திரும்பி வர வேண்டியதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நாங்க என்னதான் பண்றது, எங்களுக்கோ இங்க ஞானம் கட்ட முடியலையே அப்படின்னு கேட்டேனால் அதற்கு பதில் சொல்வது நான் சார் கர்மாக்களை பண்ணினா சொர்க்கலோகங்கள் தேவதா ஞானம் வந்தா அந்தந்த தேவதா லோகம்னு சொல்லியிருக்கேன். அங்கெல்லாம் சுகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதை விட்டு தனித்தனியா பண்ணினா அங்க வேதாந்தத்துக்கு வழியே கிடையாதுன்னு வேற சொல்லியிருக்கேன். சார் இருட்டா இருக்கு, அதெல்லாம் இங்க எல்லாம் ஒண்ணும் முடியாது, மறுபடியும் திரும்பி வர வேண்டியதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நாங்க என்னதான் பண்றது, எங்களுக்கோ இங்க ஞானம் கட்ட முடியலையே அப்படின்னு கேட்டேனால் அதற்கு பதில் சொல்வது வித்யாந்த அவித்யாந்த எஸ்தத்வேதோ பயதஸ்தா அவித்யா மிருத்யும் தீர்த்வா ஜயாமிருதம் அஸ்னுதே. அப்ப சேர்த்து பண்ணுங்க கர்மாக்களையும் இந்த தேவதா ஞானம் உபாசனையும் சேர்த்து பண்ணுங்க. சேர்த்து பண்ணல என்னாகும், கர்மாக்கள்லாம் உங்க மனசுல இருக்கிற மாலின்யத்தை பாபத்தை போக்கிவிடும். உபாசனைகள் தேவதா ஞானம் என்ன பண்ணும், உங்களுக்கு ஆபேட்சிகமான அமிர்தத்துவம் தேவலோகங்களை கொடுக்கும். தேவலோகத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்க மனசுல இருக்கக்கூடியதான பாபங்கள்லாம் சுவாபாவிகமான மிருத்யுவானது போனதுனால அமிர்தத்துவம் கிரமமுக்தியானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லு. எதா ஏவம் ஏன் தனித்தனியாக பண்ணினால் இப்படி கஷ்டம் வருது என்கிறதோ அயல வித்யாஞ்ச அவித்யாஞ்ச தேவதா ஞானம் கர்மச்சா இத்தியர்த்தா. தேவதா ஞானம் உபாசனை கர்மச்சா இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். யஹ ததே ததுபயம் சஹ ஏகேன புருஷேன அனுஷ்டேயம் வேத. இவ்விரண்டையும் ஒரு மனிதனால் தான் சேர்த்து பண்ணணும் என்று அறிகிறானோ தஸ்ய ஏவம் சமுச்சயகாரிணா. இப்படி சேர்ந்து பண்ணுகிறவனுக்கு ஏவ ஏக புருஷார்த்த சம்பந்த கிரமேண ஆர் பை ஆர்டர் முதல்ல இந்த பலம், அதுக்கு பிறகு அந்த பலம் அப்படின்னு ரெண்டு சேர்ந்து வருதான். கிரமேண சியாதித்யுச்சதே. என்ன பலம், அவித்யா கர்மணா இந்த கர்மாவனால் அக்னிஹோத்ராதினா மிருத்யும் சுவாபாவிகம் கர்மா. இங்க மிருத்யுன்னு சொன்னா டெத்துன்னு அர்த்தம் இல்ல,
சுவாபாவிகம் கர்மா பை நேச்சர் பிறந்தவனுக்கு அவன் பண்ணக்கூடியதான செயல். பிறந்தவனுக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், புலன்களை திருப்திப்படுத்துறதான் ஆசை கண்டிருக்கோம். காலம் எழுந்து அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், சீட்டாடணும், சினிமா பார்க்கணும், இதுல இருந்துட்டு இருக்கான் பார்த்தா இவன் என்ன பண்றது, முதல்ல சந்தியாவந்தனம் பண்ணுங்க. சந்தியாவந்தனம் பண்றப்ப அந்த 15 நிமிடம் என்ன பண்றது, அது பண்ணாம எனக்கு தடுத்தது. அதுக்கு என்ன பண்ண, அக்னிஹோத்திரம் பண்ண, அக்னிஹோத்திரம் பண்றப்ப வேற ஒன்றும் பார்க்காதே கருது. இப்படி இவனுக்கு கிரகஸ்தனுக்கு காலம் எழுந்து ராத்திரி பரியந்தம் காலமே சூரியோதயத்துல இருந்து அதை பிரதோஷ பரிணபய பரிசமாபனீயாசு பிராம முகூர்த்தம் ஆரம்பிய காலமே 4:30 மணிக்கு ஆரம்பிச்சு பிரதோஷ பரிசமாபனீயாசு 6:45 பரியந்தம் இவனுக்கு வேலைகள் கரெக்டா சொல்லியிருக்கு. கர்மாக்களையும் உபாசனைகளும். சாயங்காலம் வேலையில என்ன பண்ண, பகவன் நாம ஸ்மரணம். அப்ப என்ன இவனுக்கு பைநேச்சர் உலகத்துல அனாவசியமாக புலன்களை செலுத்தி பாபத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டாம், இவன் மனது சுத்தமா இருக்கணும். அதான் விருத்தி தரணும். கர்மாக்களை எதற்கு விதிச்சிருக்க, நம்ம பெரியவர்கள் முட்டாளர்கள் இல்ல, விட்டா என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டுக்கு ஊர்ல இருந்து எல்லா அழுக்கையும் மனசுல சேர்த்துப்போம். அது வேண்டாம்ங்கிறதுக்காக சொல்லியிருக்கான். அக்னிஹோத்ராதினா மிருத்யும், மிருத்யுனா ஸ்வாபாவிகம் கர்மா. அதை தாண்டி ஞானஞ்ச சுவாபாவிகம் கர்மா என்ன, சுவாபாவிகமான ஞானம் என்ன, சுவாபாவிக ஞானம் ஊர்வம்புன்னு அர்த்தம். பிறந்த மேனிக்கு வந்தது, அவளுக்கு என்ன ஆச்சு, இவாளுக்கு என்ன ஆச்சு, அவ என்ன, இப்படிப்பட்டதான விட்டு இந்த 2 தான் மிருத்யு சப்த வாக்கியம். இதை தாண்டி உபயம் தீர்த்வா அதிக்கிரம்யா, அதற்கு பிறகு நீங்க உபாசனை பண்ணிட்டு இருக்கா இல்லையோ, அதுக்கு என்ன பலமனர் வித்யா தேவதா ஞானேன அமிர்தம் தேவதாத்ம பாவம். நானே அந்த தேவதை, எந்த தேவதையை உபாசிக்கிறேனோ அந்த தேவதையாக நான் ஆயிட்டேன். அகமித்யேவ விபாவையே பவானி அப்படின்னு அந்த தேவதா ஞானம் இவனுக்கு தானே அந்த தேவதைங்கிற ஒரு நிலை வருதான். அமிர்தம் அமிர்தம் தேவதா ஞானமஸ் தேவதாத்ம பாவம் அஸ்னுதே பிராப்னோதி தத்தி அமிர்தம் உச்சதே. இந்த இடத்துல அமிர்தம்னு சொன்ன என்ன, தேவதாத்ம பாவம் தான் அமிர்தம்னு சொல்றது. இந்த மனசுல இருக்கிற எல்லா சம்ஸ்காரங்களும் போய் ஆத்ம ஜானம் வர்றதுக்கு சுத்தமான ஒரு நிலையானது ஏற்படுறது. இது ததேதது ஆத்ம எத் தேவதாத்ம ஜானம் அப்படின்னு சொல்லி, ஆகையால் யாரால ஞான நிஷ்டையானதை வரவழைத்துக் கொள்ள முடியலையோ, யார் இந்த ஜன்மாவிலேயே ஆத்ம ஜானத்திலேயே தன் மனசை 24 மணி நேரம் செலுத்த முடியலையோ, அவளுக்கு ஒரு விசேஷமான ஒரு பலம் சொல்லியிருக்கு. என்னது, என்ன வாழ்க்கை முறை என்ன சொல்லியிருக்கு, கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும். கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு கேவலமான கர்மாக்களோட நிறுத்தாதீங்க, கர்மாவோட சேர்ந்து உபாசனை பண்ணுங்க அப்படின்னு நமக்கு சுகர்கோத்வா சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அப்புறம் ஒரு சத்தியம், கர்மாக்கள்ல வித்தியாசம் இல்லை சார், வேதத்துல இந்த கர்மாவை இப்படி பண்ணணும்னு சொல்லியாச்சு, அப்படியே பண்ணிட்டு இருக்கோம். இந்த உபாசனையில உருவத்தோட கூடியதான ஒரு தேவதைய மகாவிஷ்ணுவாகவும் சுப்பிரமணிய சுவாமியும் கணபதியாகவும் இப்படி உருவங்களோட இருக்கிறதான தேவதையை உபாசிக்கணுமா, அல்லது சில தேவதைகளை உருவமே இல்லாமல் ஓங்கார ரூபமாகவும் மனோமயா பிராண சரீரா அப்படிங்கிறது ஒரு குணங்களோட இருக்கிற தேவதையை உருவமற்றதான தேவதைகளை உபாசிக்கணும்னு சொல்றேன். நம்மள உபாசிக்கணும்னா அருண கிரண ஜாலை ரஞ்சி தாசாவ தாசா, காலமே எழுந்து சூரிய கிரணங்கள் எல்லாமே சிவந்ததாக உலகத்தை எல்லாம் வியாபித்திருக்க, அதுதான் அம்பாளுடைய ஸ்வரூபம்னு தியானம் பண்ணணும். அருண கிரண ஜாலை அஞ்சிதாசாவகாசா, அது முடியலைங்கிறவாளுக்கு விதிருத ஜப பட்டிகா புஸ்தகா அபீதி ஹஸ்தா, ஜபமால பட்டிகமால, அதுக்கப்புறம் புஸ்தகம், ஒரு கையில அபய ஹஸ்தம், ஒரு கையில வரத ஹஸ்தம் அப்படின்னு இந்த முதிரைகளோட இருக்கிறதா இருக்கக்கூடியதான் அம்பாளை தியானம் பண்ணும். முதல்ல யார தியானம் பண்ணலாம், உருவமற்றதான் அம்பாளை தியானம் பண்ணும். அருண கிரண ஜாலை ரஞ்சிதா ஜாவகாசம் அப்படின்னு தியானம் அப்படின்னு அதை தியானம் பண்ணுவேன்னா இதை தியானம் பண்ணுவேன். இதை தியானம் பண்ணினா ஒரு பலம், அதை தியானம் பண்ணா ஒரு பலம். ஆனா எப்படி பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து பண்ணணுங்கிறது. வம்பா போயிடுது, கிட்ட வந்தாலே இப்படி பிராண வாங்குறேன்னு சொல்லக்கூடாது. வேற என்ன, ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பலம் இருக்கு. இவையெல்லாம் சேர்த்து பண்ணினோமே ஆனால் நமக்கு சித்த சுத்தி ஏகாகிரத நிலை வந்து ஆத்ம ஜானத்தை ஆத்மனிஷ்ட இந்த ஜன்மாவிலேயே அடையக்கூடியதான ஒரு பலமானது நமக்கு வருதுங்கிறத அடுத்த 3 மந்திரங்கள்னால, இப்ப இன்னைக்கு சொன்னதான 3 மந்திரங்கள்னால கர்மாவையும் உபாசனத்தையும் சேர்த்து பண்ணணும்னு எப்படி சொல்லியிருக்கோ, அதே விதமா அடுத்த 3 மந்திரத்தினால கேவல உபாசனை என்ன, குணங்களோட கூடியதான உபாசனை என்ன, ஒரு உருவமும் இல்லாதான உபாசனை, அதுதான் சம்போதி உபாசனா அசம்போதி உபாசனான்னு பேர் வச்சிருக்கேன். அப்படி உருவமற்றதாகவும் தியானம் பண்ணணும், அப்பப்ப நம்ம மனசு நிக்கிறதுக்காக உருவத்தோட கூடியதான சுரூபத்தையும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பகவான் கருணை கடலாக இருந்துட்டு இருக்கார், அவ்வியாத கருணாமூர்த்தியா இருக்கார், தயா சமுத்திரமா இருக்கார் அப்படின்னு மட்டும் தியானம் பண்றது உண்டு. எல்லா பதார்த்தத்திலையும் இருக்காருன்னு தியானம் பண்றதும் உண்டு. நமக்கு இஷ்டமாக சஜங்கரம் சகிரேட குண்டலம் சபீதவத்ரம் சரசீரு ஹட்கணம் அப்படின்னு தியானம் பண்ணலாம். இவ்விரண்டையும் கர்மாக்களோட தியானம் பண்ணணும்.
கர்மா விட்டுறப்படாது, கர்மாவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும், அதுவும் இருக்கணும் அப்படின்னு எப்பப்ப டைம் கிடைக்கிறதோ அப்பப்ப விதமா தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில அவன் பண்ண வேண்டியதான் செயல் அப்படின்னு சொல்லி, அதற்கு பிறகு மரண பரியந்தம் வேண்டியா இருக்கும். அதுக்குள்ள ஞானம் வந்துட்டாலும் க்ஷேமம், வரலைன்னா கவலைப்படாதீங்க. அதற்கு பிறகு மரண சந்தர்ப்பத்தில் எப்படி பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு இந்த சரீரத்திலிருந்து பிராணம் தானாக போகணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் மிக சிறந்ததான அம்சமாக மேல சொல்ல போறது. ஈஷாவாசிய உபனிஷத்துல சுக்ல எதிர்வேதத்துக்கு சேர்ந்த மந்திர பாகத்துல இருக்கக்கூடியதான உபனிஷத்து. வேதங்கள்ல தர்மங்கள் ரெண்டு விதமாக சொல்லியிருக்கு. பிரவருத்தி லட்சணமான தர்மம், நிவர்த்தி லட்சணமான தர்மம்னு. பிரவருத்தி லட்சண தர்மம்னா இந்த ஊர்ல நம்ம சௌக்கியமா இருக்கணும், பரலோகத்துல பகு ஆனந்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான தர்மத்துக்கு அதுக்கு வேண்டியதான தர்மங்களை பண்றது, கர்மாக்களை எல்லாம் பண்றதுக்கு பிரபுலிட்டு லட்சணமான தர்மம். அதனால இந்த உலகங்கள்லாம் விருத்தியாருது, நமக்கே வேண்டியதான போகங்கள்லாம் ஏற்படுறது. அந்த போகங்களுக்கு காரணமா இருக்கிறது இந்த தர்மம் தான். தர்மா தர்மங்களுடைய பலமாகத்தான் சப்தான்ன பிராமணமாக சொல்லப்பட்டிருக்கு உலகங்கள் எல்லாம் அப்படின்னு இந்த பிரவருத்தி லட்சண தர்மத்தை பத்தி சொல்லியாச்சு. நிவர்த்தி லட்சணமான தர்மம்னு சொன்னோம். ஏனால் கிம் பிரஜையா கரிஷ்யாமோ ஏகாம்னோ யமாத்மா எம் லோகா அப்படின்னு குழந்தைகள் அதுக்கு நிறைய பணம் இவ எல்லாம் ஒண்ணும் வேண்டாம், ஆத்மா மட்டும் ஒண்ணு இருந்தால் போதும் அப்படின்னு ஆத்மாவுடைய உண்மையான ஒரு ஸ்வரூபத்தை அறிதல், அறிந்து அஜ்ஞான நிவர்த்தி பூர்வகமாக தன் ஆத்மஸ்திதியில இருத்தல் அப்படிங்கிறது ஒரு நிவர்த்தி லட்சணமான தர்மம் அப்படின்னு மிக சிறந்ததான தர்மமாக அது சொல்லப்பட்டது. இப்படி பிரவருத்தி நிவர்த்தி அந்நியத்தல லட்சணமான தர்மங்கள் தான் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதுல நிவர்த்தி லட்சணமான தர்மம் மிக சிறந்தது என்று கருதி அதனுடைய ஒரு சுலபம் முதல் மந்திரத்தினால சொல்லியாச்சு. ஆத்ம ஜான நிஷ்ட, எப்பொழுதுமே எதை பார்த்தாலும் ஆத்மஸ்வரூபமாகத்தான் ஆப்பழணும், அதையே நினைக்கணும்னு சொல்லியாச்சு. அது பண்ண முடியாத வாழ்க்கை என்ன பண்றது, அசம்பவம்னு சொல்ற வாழ்க்கை. அதற்காக அதுக்கு அடுத்ததா பிரவருத்தி லட்சணமான தர்மம் எது என்ன, கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த கர்மாக்களானது விடாம பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு, அப்படி பண்ணிட்டு ஈஸ்வரார்ப்பணமா யார் பண்றாளோ அவளுக்குத்தான் இந்த பாபம் எல்லாம் ஒட்டாது அப்படிங்கிற ஒரு சுரூபமான தீர்மானமாக சொல்லிவிட்டார். இப்படி பிரவருத்தி லட்சண தர்மம், நிவர்த்தி லட்சண தர்மம்னு இரண்டு விதமான தர்மங்களையும் சொன்ன பிறகு இந்த ரெண்டையும் அனுஷ்டானம் பண்ண மாட்டேன்னு சொல்றான். இருக்கு பதில அவனுக்கு என்ன பண்றதுன்னு, அவன் கோரமான நரகாய லோகங்களுக்கெல்லாம் போறான்னு அவனை நிந்த பண்ணிருக்கு. எதற்காக நிந்த பண்ணிருக்கு, எப்படியாவது இந்த பிரவருத்தி லட்சண தர்மத்துக்கோ அல்லது நிவர்த்தி லட்சண தர்மத்துக்கோ வந்து ஆழம் அப்படின்னு சொல்றதுக்காக நித்த பண்ணிருக்கு. அதற்கு பிறகு ஆத்ம ஜானம் நிஷ்டன்னு சொன்னால அந்த ஆத்மா எப்படி இருக்கும் அதை சொல்லலையேன்னு சொன்ன, அதற்காக விசேஷமாக அநேஜதேகம் மனசோ ஜவியோ நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத்து தாவதோ ஞானத்யேதி தஸ்மின் நபோ மாதரித்வா ததாதி அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு 4-5 மந்திரங்கள்னால ஆத்மஸ்வரூபம் ஏகமாகவும் சர்வ வியாபகமாகவும் சர்வ பிரபஞ்சத்துக்கு அதிஷ்டானமாகவும் சுத்தமாகவும் நித்தியமாகவும் சர்வகதமாகவும் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அதுக்கு பலம் வேற சொல்லியிருக்கார். எல்லோருடைய இதயத்திலையும் நம்ம ஆத்மா தான் இருக்கு, நம்ம ஆத்மா தான் சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கு அப்படின்னு யார் அறிகிறார்களோ அபரோட்சமாக அவளுக்கு இனிமேல சோகமோகமே கிடையாதுன்னு உத்தமமான பலமானது இங்க சொல்லியிருக்கு. சோகமோகாதி லட்சணமான நிகில சம்சார நிவர்த்தி, சம்சாரமோ சம்சார காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானமோ சேர்ந்து நிவர்த்திக்கிறது அப்படிங்கிற ஒரு அம்சம் சொல்லியாச்சு. அதற்கு பிறகு சரீரத்திரைய வர்ஜிதம்னு சொல்றதுக்காகவே ஒரு மந்திரம், சபர்யகா சுக்கிரமகா யமவ்ர நமஸ்கா விரதம் சுத்தமபாபவித்தம் அப்படின்னு 3 விதமான சரீரங்களும் ஆத்மாவுக்கு இல்லை, சரீரத்திரைய விலட்சணமாக ஆத்மா இருக்கு என்கிறத சொல்லிட்டு சொல்ல வேண்டிய அம்சம் நிவர்த்தி லட்சணமான தர்மம் சொல்லியாச்சு. ஆத்மா ஜானம்னா என்ன, ஆத்மான்னா என்ன இத்தனையும் சொல்லியாச்சு. அதுக்கு பலமும் சொல்லி முடிச்சாச்சு. பிறகு பிரவருத்தி லட்சணமான தர்மமானது கர்மாக்களை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஜீவிதம் முழுக்க பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் கர்ம யோகமாக. அப்ப கர்மாக்கள்னா அது 3 விதமாக இருக்கு, வாச்சிகமான கர்மா, காய்கமான கர்மா, மானசிகமான கர்மா. அதுல காய்கமான கர்மான சரீரத்தினால பண்றதோ வாக்குனால பண்ண போடுறதோ காய்கமாக சேர்ந்து போயிடும். ஆனா அடுத்த மனுஷனுக்கு தெரியாம சில கர்மாக்களை பண்ணிக்கொண்டே இருக்கா உபாசனாதிகள்லாம், அவைகளும் சேர்த்து பண்ணணுமா பண்ண வேண்டாமான்னு வேதம் எப்படி போயிருக்குன்னு கர்மாக்களை மட்டும் சில பேருக்கு சொல்லியிருக்கு. கர்மாக்களை பண்ணினாலே தட்சிண மார்க்கத்தினால அவளுக்கு சொர்க்காதி லோகங்கள் கிடைக்கிறதுன்னு சொல்லியிருக்கு. பிறகு உபாசனமும் சில பேருக்கு சொல்லியிருக்கு. உபாசனம் பண்ணினா எந்த தேவதையை உபாசனம் பண்றதோ அந்தந்த தேவதா லோகத்துக்கு போறான்னு சொல்லி.
கர்ம பண்ணினவாளுக்கு சொர்க்காதி லோகங்கள் அங்கே அத்தியுதமான பலங்கள்லாம் உண்டு. பிறகு அந்த பலத்தை அனுபவித்து மறுபடியும் ஸ்ரீனே புண்ணிய மர்த்திய லோகம் விசந்தி எனக்கூடியதான வழி சொல்லியிருக்கு. அதே போல உபாசனம் பண்றவாளுக்கு அந்தந்த தேவதா லோகம் பலம்னு சொல்லியிருக்கு. இந்த ரெண்டையும் தனித்தனியா பண்ணணுமா இல்ல இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணணுமா அப்படின்னு சந்தேகம். அப்ப இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்ல போற. என்ன கர்மாக்கள் எவ்வளவு நேரம் பண்ண முடியும், கர்மாக்களை பண்ண வேண்டியது. கர்மாக்களுக்கு நடுவுல அந்தராயமோ அல்லது கொஞ்சம் டைம் கேப் கிடைச்சதுன்னு அப்ப என்ன பண்றதுன்னு அப்ப தாண்டோன்றதுமா உலகத்துல இருக்கக்கூடாது. உலகத்துல பண்ணல கெட்ட சம்ஸ்காரங்கள் தான் மனசுல வந்து சேரும், ஊர்வப்பெல்லாம் வந்து சேரும், மனசுல அனாவசியமான கவலைகள் வந்து சேரும். இந்த மனசுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னா அந்த மனசு எங்கெங்கேயோ எதையோ அலைஞ்சுட்டே இருக்கும். ஆயால் அது கூடாது என்பதற்காக முக்கியமாக என்ன சொல்லியிருக்க, உபாசனையும் பண்ணணும். உபாசனை பண்றதுன்னு ஆரம்பிச்சடையானால் என்ன உபாசனை பண்ணணுங்கிறது அப்புறம் பார்ப்போம். அதுல கர்மாவோட உபாசனமும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன் கர்மாக்களோட மட்டும் உபாசனை, கர்மாக்களை மட்டும் பண்ணினா போறாதான, கர்மாக்களுக்கு வேற பலம் பித்ரோகாதின்னு சொல்லியிருக்கு, உபாசனைக்கு வேற பலம் அந்தந்த தேவதா லோகம்னு சொல்லியிருக்கு. ஆனா கர்மாவையும் உபாசனையும் பண்ணினவன் அந்தந்த லோகத்துக்கு போய் அங்கங்கே போகங்களை அனுபவிக்கிறாளே ஒழிய அவளுக்கு ஆத்ம ஞானத்தை அறியக்கான வாய்ப்பே கிடையாது. அதனாலதான் இருட்டான லோகங்கள்னு சொல்லியிருக்கு. எது ஒரு மனிதன் அவசியம் பண்ண வேண்டியதோ அந்த இடத்துல ஒரு இதுவும் இல்லாததுனால அதுக்கு இருட்டான லோகங்கள்னு சொல்லி. அதே தேவதா லோகங்கள் போனேன்னா இதை விட போகம் ஜாஸ்தி. சொர்க்கலோகத்துல என்ன போகம் இருக்கோ அதை விட 1000 மடங்கு போகங்கள்லாம் இருக்கு அங்க. இருந்த போதிலும் ஆத்மாவை அறிவது எனக்கூடியதான அம்சத்துல ஒரு துளி கூட அங்க இல்லைங்கிற அபிப்பிராயத்துல காரட்டான லோகங்கள்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணினோம். ஏனால் கர்மாக்களை பண்றதுனால பிறந்த மேனிக்கு மனுஷியாளுக்கு வரக்கூடியதான போகங்கள், அந்த ஆசைகள், அதோட அந்த வாசனைகள் இவைகள்லாம் வந்து உபாசனையினால ஏகாகிரதை கிடைச்சு அவளுக்கு தேவதாத்ம பாவம் கிடைக்கிறது. தேவாத்மா பாவம் கிடைக்குவேனால் வேதாந்தத்துல அதிகாரம் வருது, அதை வாசிச்சுட்டு அவ சேமத்தை அடைகிறா. அப்படின்னு கர்மாக்களையும் உபாசனத்தையும் சேர்த்து பண்ணணும். எது வரைக்கும் நமக்கு ஞானம் வரலையோ அது வரையும் என்ன பண்ணணும், கர்மாக்களையும் உபாசனைகளையும் விடப்படாது அப்படின்னு நமக்கு பலன் சொல்லியாச்சு. சொல்லி முடிச்ச பிறகு இன்னொரு சந்தேகம், உபாசனைகள்னா உபாசனை எப்படி பண்றது, எதை பண்றதுன்னு ஒரு சந்தேகம். உபாசனைகள்ல 2 விதமான உபாசனைகள் இருக்கு. ஒண்ணு பிரகிருதி உபாசனைன்னு சொல்ற புராணங்கள்லாம் இருக்கு. அந்த அசம்பூத்தி உபாசனா, பிரகிருதி உபாசனா, மாயா உபாசனா அப்படின்னு சொல்லக்கூடியதான அவ்யக்த உபாசனை இவைகள்லாம் பண்ணினா அதுக்கு என்ன பலம்னா, ஒரு மகாபிரளய பரியந்தம், மகாபிரளயம்னா அது நிறைய கோடி வருஷங்கள், நம்ம வருஷங்கள்லாம் கிடையாது. இங்க நமக்கு ஒரு வருஷம்னா தேவதைகளுக்கு ஒரு நாள், அது மாதிரி அநேக வருஷங்கள். அத்தனை வருஷங்களும் அவ சுகமோ துக்கமோ இல்லாமல் தூங்குறா போல பிரகிருதியில ஒன்னா இருந்துட்டா. அதனால என்ன லாபம்னு இருக்கக்கூடிய இந்த கர்மாக்கள்லாம் ரொம்ப நாளைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டு இருக்கோம், ஒண்ணுமே தெரியாம இருக்கலாமோ இல்லையோ, அப்படிப்பட்டதான உபாசனம் சொல்லியிருக்கு. அதற்கு பிரகிருதி உபாசனம்னு பேரு. இந்த பிரகிருதி உபாசனத்தை இல்லாமல் மற்ற உபாசனங்கள் சிலது சொல்லியிருக்கு. மற்ற உபாசனம் தத்தத் தேவதா உபாசனங்கள். தத்தத் தேவதா உபாசனங்கள்னா அவாவா நம்ம பண்ணி கொண்டிருக்கோம். கணபதி உபாசனம் அதுல இருந்து ஆரம்பிச்சு அம்பாள் உபாசனம், சிவோபாசனம், வைஷ்ணவ உபாசனம்னு அந்தந்த தேவதையை சர்வதா சர்வகாலமும் தியானம் பண்ணி கொண்டே இருத்தல். இதுக்கு காரிய பிரம்ம உபாசனம்னு பேர். ஏன் காரிய பிரம்ம உபாசனம்னு சொல்லி கொண்டிருக்கோம் அப்படின்னா, அதற்கு குணங்கள் உண்டு, அதுக்கு உருவம் உண்டு. எப்ப குணங்களும் உருவமும் இருக்கோ அப்பொழுது அதற்கு நாசமும் உண்டு. என்ன ஜாதசிய துருவ மிருத்யுன்னு தாங்கள் தான் சொல்லியிருக்கேன். ஆகையால் ஒரு காரிய பிரம்ம உபாசனம்னு சொன்னேன்னா காரிய பிரம்ம உபாசனத்துக்கு ஒரு முடிவுங்கிறது உண்டு. ஆனால் காரண பிரம்ம உபாசனம்னு சொன்னேன், மாயாவச்சின்ன சைதன்ய உபாசனம், அந்த கேவலமான பிரகிருதியை அவ்யாகிருதம் எனக்கூடியதான உபாசனங்களுக்கு ஒரு விதமான நாசமும் கிடையாது. அதனால அது என்ன, அது பிரகிருதி லயங்கிற ஒரு பலம். அதனால காரிய பிரம்ம உபாசனங்கள்னால என்ன பலம், இந்த பிரம்மலோகம் எத்தனை நாளா இருக்கோ அத்தனை நாள் தான் அவளுக்கு. பிரம்மலோகம் முடிஞ்சிடுச்சுன்னா சம்பிராப்தே பிரதிசஞ்சரே பரஸ்யாந்த கிருதாத்மான பிரவிசந்தி பரம் பதம் அப்படின்னு ஞானம் வந்தவாள்லாம் பிரம்மலோகத்துல வந்து விதேக கைவல்லத்தை அடையிற. இவாள்லாம் ஞானம் வராம அங்க இருக்கிறவா என்ன பண்ண போற, அடுத்த கல்பத்துல மறுபடியும் பிறக்க போற. யதா கர்ம யதா ஸ்ருதம் அப்படின்னு அவளுடைய மனசுல என்ன கர்மா இருக்கோ, இதுக்கு தகுந்த பல உபாசனைகள் இருக்கோ, அதுக்கு தகுந்ததான அடுத்த ஜென்மா அவளுக்கு ஏற்படுகிறது இப்படின்னு நியாயம். ஆகையால் உபாசனைகள்லயே பிரகிருதி உபாசனம் பண்ணினவா பிரகிருதி லயமாகவே இருந்துட்டு இருக்க. அந்த பிரகிருதி உபாசனங்கள் இங்க நமக்கு இப்ப வழக்கத்துல இல்ல.
ஆனா அவ்யக்தோபாசனங்கள்னு சாங்கியாலும் யோகிகளும் சொல்லி கொண்டிருக்க அந்த உபாசனத்தை அது புராணங்கள்ல விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த உபாசனங்கள் அதுக்கு அடுத்ததாக இப்பொழுது உலகத்துல இருக்கக்கூடியதான கணபதியிலிருந்து ஆரம்பிச்சு எல்லா தெய்வங்களையும் உபாசனம் பண்ணி கொண்டிருக்காளா இல்லையா? இதுக்கு காரிய பிரம்மோபாசனம்னு பேரு. உபநிடதல மனோமயா, பாரூமகா, சத்தியசங்கல்பா, சத்தியகாமஹா, வாமனீஹி, பாமனீஹி இப்படிப்பட்டதான குணங்களோட உபாசனம் பண்ண சொல்லி இவை எல்லாம் காரிய பிரம்மோபாசனம் தான். இந்த உபாசனம் பண்ணினவா தத்த தேவதா பலம் அங்கெங்கே என்ன பலம் சொல்லியிருக்கோ அந்த பலத்தை அடைகிறா. ஆனா இந்த உபாசனங்களுக்கெல்லாம் பலம் என்ன? சிலர் இறங்கி வர வேண்டியதுதான். கிரமமுக்தி பலகமான உபாசனங்கள் இருக்கு, அதற்கு பலம் ஞானக்காரா முக்தி. இப்ப என்ன சொல்லிருக்க? கிரமமுக்தி பலகமான உபாசனங்கள் இல்லாமல் மற்ற உபாசனங்களுக்கு காரிய பிரம்ம உபாசனம்னு பேரு. அது இல்லாமல் பிரகிருதி உபாசனம்னு சாங்கியாலும் யோகிகளும் சொல்லி கொண்டிருக்க அந்த உபாசனம். இவர் ரெண்டுல எதை பண்ணணும்னு, எதை பண்ணினாலும் கடைசியில என்ன ஆயிடுதுன்னு, ஞானம் இல்லாதவனும் மோட்சம் இல்லை. இவாளுக்கு ஆத்ம ஜானத்துல இது வரைக்கும் அதிகாரம் இல்லை. அதனால என்ன பண்ணிட்டு இருக்க? அந்தந்த பலத்தை அனுபவிச்சுட்டு மறுபடியும் பிறக்க போற. வேதம் என்ன சொல்றது? மறுபடியும் பிறக்க வேண்டாம், அதற்கு நீங்க கிரமமுக்தி பலகமான உபாசனங்களும் உங்களுக்கு கிடைக்கணும், ஆத்ம ஜானமும் உங்களுக்கு வரணும், அதுக்கு வேண்டிய அதிகாரம் வேணும். அது இந்த ஜென்மாவில தான் உங்களால் சாதிக்க முடியும். இந்த ஜென்மாவில் நீங்க சாதிக்கணும்னா என்ன பண்ணணும்? ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். இது கொஞ்ச நேரம், அது கொஞ்ச நேரம். அதனால கர்மாப்பட்ட மீதி சமயங்கள்ல எப்பப்ப இருக்கோ அப்ப காரிய பிரம்மோபாசனம் காரண பிரம்மோபாசனம் ரெண்டும் பண்ணணும். ரெண்டும் பண்ணினா என்ன சார் லாபம்? அவித்யா மிருத்யும் அசம்பூத்யா மிருத்யும் தீர்த்வா விநாசேன மிருத்யும் தீர்த்வா அசம்பூத்யாமிருதமஸ்னுதே அப்படின்னு விநாசேன காரிய பிரம்ம உபாசனத்தினால மிருத்யும் தீர்த்வா மரணத்தை தாண்டி அதுக்கப்புறம் அசம்பூத்யாமிருதமஸ்னுதே அசம்பூதி உபாசனத்தினுடைய பலம் என்ன ஆறுது? கிரமமுக்தி பலமா ஆறுது. இதற்கு முன்னால சொன்னது பிரகிருதி பிரளயம்னு சொன்னேன். இப்ப அதுவே என்ன பலத்தை கொடுக்கறது? சம்யோக பிரதக்வன்யாயம். ஒரு கர்மாவே உங்க உத்தேசத்தை அனுசரித்து இரண்டு பலங்களை கொடுக்கிற மாதிரி காதிரோ யூபோ பவதி காதிரம் வீரிய காமஸ்ய அப்படின்னு கர்மாவில பார்த்திருக்கோம். கருங்காலி மரத்தினால யூபத்தை பண்ணணும், ஜெனரலா அதான் பண்ணணும். எல்லா யாகத்துக்கும் கருங்காலி மரம் தான் யூபம். அப்படி இருந்தாலும் எனக்கு வீரியம் வேணும்னு நினைச்சுட்டு சங்கல்ப பூர்வகமாக யாரு பண்ணினானோ அவனுக்கு சொர்க்கமும் பலம் கிடைக்கிறது, இது வீரியமும் ஒரு பலத்தை கொடுக்கிறது. அதே விதமாக அதிகமான ஒரு சங்கல்பத்தினால வேற பலம் கொடுக்கிற போல இந்த ரெண்டையும் சேர்த்து எனக்கு ஒரு சங்கல்ப விசேஷத்தினால இவளுக்கு கிரமமுக்தி பலகமான உபாசனமாக மாறி அவளுக்கு மோட்சம் எனக்கூடியதான பலமும் ஞானம் துவாரா கிடைக்கிறது. ஆகையால் என்ன பண்ணணும்? வெறும் கர்மாவே பண்ணிட்டே இருக்கிறதுல கர்மாவோட உபாசனமும் உபாசனத்திலையும் முடிஞ்ச பரியந்தம் காரிய பிரம்ம உபாசனம் பண்றது. எப்படி? உருவத்தோட கூடியதான ஒரு தெய்வத்தை, அதற்கு பிறகு அந்த உருவமும் இல்லாமல் ததேவ அபேதோபாதி கல்பனம் அப்படின்னு அந்த உபாதியும் விட்டு கேவல ஓங்கார ரூபமாகவோ அல்லது அதற்கும் அப்பாற்பட்டதா சர்வ வியாபகமாக ஆத்மா தத்துவம் இருக்கு என்கிறதோ அப்படி உபாசனம் பண்ணணும் அப்படின்னு விசேஷமாக இங்கே சொல்லப்படுறது. இதைத்தான் நிர்குணமாக இருந்தாலும் உபாசனம் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகம் வந்தால், நிர்குணமாக இருந்தாலும் நிச்சயமாக உபாசனம் பண்ணலாம்னு தியான தீபம் எனக்கூடியதான பிரகரணத்துல வித்யாரண்யர் விஸ்தாரமாக சொல்லியிருக்கார். பஞ்சவச பிரகரணத்தில் அந்த விஸ்தாரமாக நிர்குண பிரம்மத்துக்கு உபாசனம் உண்டுங்கிற அபிப்பிராயம் எங்கே சொல்லியிருக்கு? இங்க ஈசாவாசியத்துல சொல்லியிருக்கு. அசம்போதி உபாசனம் சேர்த்து சொல்லணும். நிர்குணமா இருந்தால் அதுக்கு எப்படி சார் உபாசனை வரும்? அதெல்லாம் விஸ்தாரமாக அந்த பிரகரணத்துல பண்ணியிருக்கார். இப்ப இதுக்கு பாஷ்யம் பார்ப்போம். அகங்கிரகோபாசனைன்னு சொன்னது நானும் அந்த தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த அகங்கிரகோபாசனைகள்ல கிரமமுக்தி பலகமான உபாசனமா போயிடுது. அகங்கிரகமானது சகுணத்தையும் பண்ணலாம், கேவலமான ஆத்ம தத்துவத்தையும் பண்ணலாம். ஆனா அவைகளை பத்தி இங்க யோசனை பண்ணல. ஏன்னா அது கிரமமுக்தி பலகமான உபாசனையா போயிடுது. அது அதனாலேயே அந்த ஒரு உபாசனையினாலே பிரம்மலோகம் கிடைச்சு அங்கிருந்து அவனுக்கு ஆத்ம ஞானம் வருது. அதாவது சாதாரண உபாசனை இல்லை. இங்க அந்தந்தம் அப்பிரவிசந்தி ஏ அசம்பூதிமுபாசதே ததோ பூய இவ தே தமஹ யவு சம்பூத்யாகம் ரதாஹ. அந்தந்தமஹா பிரவிசந்தி காரிருட்டான லோகங்களை அடைகிறார்கள். ஏ யார்? அசம்பூதிம். அசம்பூதின்னு சம்பவனம்னு பிறக்கிறதுன்னு அர்த்தம், ஒரு உருவம்னு அர்த்தம். அசம்பவனம்னு பிறவி இல்லாது மாய பிரகிருதி அவ்யாக்கிருதம் அப்படிப்பட்டதான யார் உபாசிக்கிறாளோ ததோ பூய இவ தே தமோ யவு சம்பூத்யாகம் ரதாஹ. இதை விட இந்த சம்பவனம் காரிய பிரம்மோபாசனம் பண்றவா அதான் இதை விட ரொம்ப மோசம். என்ன சுவாமினர்? அங்கேயாவது தூங்கிட்டு இருந்தா இங்க என்னடா பலம்னார்? விஷய தரிசனம் இருக்கு. விஷய தரிசனம் இருக்குமே, ஏன்னா அதுல ஈடுபட்டு இருக்கானே தவிர ஆத்மாவை பத்தி யோசனை பண்ண போறது இல்லை.
வெறுமனை இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் வெறுமனை இருக்கு, என்ன பண்றது, போர் அடிக்கிறதுன்னு சொல்லி ஒவ்வொரு புத்தகமா தூசி எல்லாம் தட்டி எடுத்து வச்சு சரி இதை அர்த்தம் பண்ணுவோம்னு நம்ம பெரியவா எல்லாம் படிச்சாலே இந்த கீதையில் என்னதான் இருக்கு நம்ம பார்ப்போம்னு ஒன்னாவது படிக்கும். அப்படியும் பொழுதே இல்லாம காலம் சாயங்காலம் வரைக்கும் அப்படியே பிரபஞ்சத்தையே பார்த்து கொண்டே இருந்துட்டாருன்னா அவன் என்னைக்கு கொண்டு போய் சார் நான் போறேன். அதே விதமான இந்த காரிய பிரம்மத்துக்கு என்ன வளர்ந்தார், அநேக விதமான இந்திரிய விஷய போகங்கள், அனுபவிக்கக்கூடியதான போகங்கள், அங்கெல்லாம் அநேக விதமான போகங்கள், சாப்பிடுறதுக்கோ பார்க்கறதுக்கோ கேட்கறதுக்கோ அத்தனை போகங்கள் இருக்கு. பொழுது முழுக்க அதுலயே உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். ஆகையால் அந்த அதனால அப்படிப்பட்டதான லோகங்களுக்கு அவா போறா அப்படின்னு தனித்தனியாக லோகங்கள், தனித்தனி உபாசனங்கள், அதுக்கு ரெண்டு இடத்துலயும் ஆத்ம ஞானத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு இந்த மந்திரத்தில் சொல்லு. இப்ப அது அதுனா வியாக்கிரத அவ்யாக்கிரத உபாசனையோ சமுச்சிதீஷயா, வியாக்கிரத உபாசனம் அவ்யாக்கிரத உபாசனம் இவ்விரண்டையும் சேர்த்து பண்ணணும். சமுச்சிதீஷயா சமுச்சயமாக பண்ணணும், சேர்த்து பண்ணணும் என்பதற்காக பிரத்யேகம் இந்த உச்சதை. இதை மட்டும் பண்ணினால் லாபம் இல்லை, அதை மட்டும் நல்லதில்லை அப்படின்னு வெய்யறது. எதற்காக வெய்யறது, ரெண்டையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்றதுக்காக. அந்தந்தம பிரவிசந்தி ஏ அசம்பூதி. அசம்பூதிங்கிற பதம் நமக்கு தெரியாது, அதுக்காக வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கார். சம்பவ சம்பூதி சாயஸ்ய காரியஸ்ய, சம்பவனா பதவின்னு அர்த்தம். எதுக்கு, ஒரு காரிய பிரம்மத்திற்கு. தாங்கள் சொல்லக்கூடியதான தெய்வங்கள், நினைக்கக்கூடியதான தெய்வங்களுக்கெல்லாம் அங்கங்க ஒரு உருவமும் ஒரு குறவையும் அங்கங்க உபநெடுத்தல்ல இதுலயும் சொல்லிட்டு இருக்கு. தேவானாம் காரிய சித்தியர்த்தம் ஆவிர்பவதி சாயதா உற்பன்னே திததா லோகே சாநித்யாப்பி விதீயதே அப்படின்னு ஒவ்வொரு இடத்துலயும் பறந்திருக்கார். பரமேஸ்வரனுக்கு லிங்கம் தான் ஸ்வரூபம், இருந்தாலும் லிங்கோத்பவராக ஒரு உருவத்தோட பிறந்தார். எப்ப எதை சொன்னாலும் ஒரு உருவத்தை தான் எடுக்கின்றார் அப்படின்னு தான் சொல்றது புராணங்கள்ல எல்லாம். இல்லை, அதுன்னு சொன்னா முக்கியமான பிரம்மத்துக்கு தான். ஆனா நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னா அப்பப்போ உண்டாகிறதுனால அஜம்ங்கிறது அதனுடைய உபலட்சித ஸ்வரூபத்துக்கு, அதனால அப்பப்போ உண்டாரு, எல்லா ஸ்வரூபமும் உண்டாரு. அதனாலதான் எப்படியே அக்னியில இருந்து உண்டானார் அப்படின்னு தோன்றது மக்கள். அக்னியினுடைய ஸ்வரூபம் வெறும் ஜுவாலா ஸ்வரூபமா இருந்தாலும் அவர் சப்த ஹஸ்த அப்படின்னு ஒரு ரூபத்தை தான் எடுத்துட்டார். அதனால அந்தந்த ஸ்வரூபமும் ஒவ்வொரு காலத்துல வந்திருக்கிறதுனால அதுக்கு காரியம்னு பேர் உண்டானது. தா சம்பூதி தஸ்யாக அந்நிய, இதை விட வேறானது. ஒரு உருவம் குறிப்பிட்டதான உருவத்தை விடக்கூடியதான ஒரு ஸ்வரூபத்துக்கு சம்பூதின்னு பேரு. அவ்வுருவத்துக்கு அப்பாற்பட்டது, கேவலமான ஒரு உருவமும் இல்லாதது, ஆகாயம் போல் எங்கும் வியாபித்து இருக்கிறது, அதற்கு அசம்பூதின்னு பேர். அதுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம், அசம்பூதி. பிரகிருதி, காரணம், அவித்யா, அவ்யாக்கிரதாட்சா, இத்தனை பேர். அங்கெங்க உபரிடத்துல பிரகிருதி, காரணம், அவ்யாக்கிரதா, மாயா அப்படிங்கிறோம். தாம் அசம்பூதிம் அவ்யாக்கிரதாட்சாம் பிரகிருதிம், இந்த அவ்யாக்கிரதா எனக்கூடியதான பிரகிருதியே காரணம், அவித்யாம் இது என்னது, காம கர்ம பீஜ பூதாம். உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏற்படக்கூடியதான ஆசைகள் என்ன, அதனால அவன் செய்யக்கூடியதான செயல்கள் என்ன, இவைகளுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியதான அஜ்ஞானம் மாய. அதை அதர்சனாத்மிகாம், அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல. அந்த ஈஸ்வரன் மாதிரியே அந்த பிரம்மமும் அந்த மாயங்கிறதும் கண்ணுக்கு தெரியாது. என்னது சத்து அசத்து, இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டது. அதர்சனாத்மிகாம் உபாசதே ஏ தே அவள் தது அனுரூபமேவ அந்தம் தமஹ அதர்சனாத்மகம் பிரவிசந்தி. அவ அதுக்கு தகுந்ததா எப்படி எதா எதா உபாசத்தே ததைய பலம் பகுது. இப்படி அதர்சனாத்மகமா ஒன்னும் தெரியாதான காரிருட்டா இருக்கக்கூடியதான அந்த மாயையை உபாசனம் பண்ணி கொண்டு இருக்க. ஆகையால் அதுக்கு தகுந்ததான அந்தந்த காரிருட்டுக்கு செல்கிறார்கள். ததா தஸ்மாதபி பூய, ஆனால் அதை விட இன்னும் காரிருட்டா ஒண்ணு இருக்கு. என்னன்னு, பகுதர நேவதம பிரவிசந்தி. யாரு, யவு சம்பூத்யாம் காரிய பிரம்மணி ஹிரண்ய கர்ப்பாக்கே ரதா ரதா. ஹிரண்ய கர்ப்பன், அந்த ஹிரண்ய கர்ப்பன்ல இருந்து ஆரம்பிச்சுதான் விராட் புருஷம், விராட் புருஷத்துல இருந்து ஆரம்பிச்சுதான் எத்தனை தெய்வங்கள் நீங்க நினைக்கிறீங்களோ அத்தனையும் அந்த ஹிரண்ய கர்ப்பாதி லோகங்களை தேவதைகளை தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காளே அவ வாழ்ந்தது. ஹிரண்ய கர்ப்ப காரியே பிரம்மணி ஹிரண்ய கர்ப்பாக்கே ரதா. இதான் ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரே பூதஸ்திரேகா ஆசீத் சதாதார பிருத்திவி இந்தியா மதேனாம் அப்படின்னு ஆரம்பிச்சு வேதங்கள்ல ஹிரண்ய கர்ப்போபாசனம் விராட் உபாசனமும் ஆரம்பிச்சு விராட்ட வைக்குவானவன் ஆரம்பிச்சு அந்தந்த தேவதைகள் தனித்தனியாக வந்தது பத்தி முதல்ல எந்த பிரம்மம் பிரகிருதியை விட அப்பாற்பட்டதா ஒரு ஸ்வரூபம் தான் நம்ம தியானம் பண்ணிட்டு இருந்தோம். வேத காலங்கள்ல அக்னியினுடைய தியானம், ஆதித்யனுடைய தியானம் இவைகள்லாம் சுத்தமான ஒரு கேவலமான ஒரு சுரூபமா தான் இருந்தது.
அதுக்கப்புறம் சூரிய நமஸ்கார மந்திரங்கள் சொல்றது, அதுல இருந்து ஆரம்பிச்சு சூரியனுக்கு ஒரு தேர் உண்டு, ஒரே சக்கரம், 7 குதிரை, இப்படி எல்லாம் ஆரம்பிச்சதே எல்லாம் அதுக்கு அதை யாரு அதால முடியலையோ அவளுக்கு வந்து. ஆகையால் முக்கியமான உபாசனம் என்ன, மனசானது சர்வ வியாபகமாக இருக்கக்கூடியதான ஒரு பொருளை தியானம் பண்றது அப்படிங்கிறது நல்ல இருக்கு. அதனால ஹிரண்யகர் பாக்கிய ரதாஹா. இப்பொழுது அடுத்த மந்திரத்துல தனித்தனி உபாசனைகளுக்கு என்ன பலம்னு சொல்றது. அந்நதேவாஹு சம்பவாத் அந்நதாஹுர சம்பவாத் இதி சுஸ்ருமதேராணாம் ஏனஸ்தத்விஜதக்ஷிரே அசம்பூதிஞ்ச விநாசஞ்ச யஸ்தத்வேதோ பயகஸ்தஹ விநாசேன மிருத்யம் தீர்த்வா சம்பூத்யாமிருதமஸ்னுதே. இந்த 13வது மந்திரம் 14 மந்திரம் சேர்த்து சொல்லணும். ஏன்னா ஏனஸ்தத்விஜதக்ஷிரே அப்புறம் சம்பூதி அடுத்த மந்திரம் இருக்கு. அந்த சம்பூதிங்கிற முன்னால ஒரு அகாரம் சேர்த்துக்கணும். அதனால அங்க அடுத்த மந்திரம் அசம்பூதிஞ்ச விநாசஞ்சான்னு வரணும். ஆனா சேர்த்து படிச்சிருக்க மந்திரம். அதனால இது ஸ்ருமபுதீராணாம் ஏனஸ்தத்விஜதக்ஷிரே அசம்பூதிஞ்ச ஏங்க பதாந்தாதிங்கிற ஒரு சூத்திரத்தினால ஒரு அகாரமாக மறைஞ்சு இருக்காங்க. அதனால அது சேர்த்து படிக்கிறதுன்னு ஒரு வழி. மந்திர பாஷ்யம் சொல்ற காலத்துல அவ அத்தியனம் பண்ற காலத்துல சேர்த்து படிப்பாரு. ஆனா பாஷ்யத்துக்காக தனித்தனியா பிரிண்ட் பண்ணிருக்கு உங்களுக்கு. அதனால அசம்பூதின அகாரத்தை மறைச்சிருக்குன்னு பார்க்கணும். இப்ப பாருங்க, அந்நதேவாஹோ சம்பவாத். சம்பவாத் உற்பத்தமான ஒரு தெய்வத்தினுடைய உபாசனத்தினால் அந்நதேவாஹோ வேற பலம்னு சொல்லுகிறார்கள். அதே விதமா அசம்பவாத் காரண பிரம்மத்தினால வேற பலம் என்று சொல்லுகிறார்கள். யாரு? இது சுஸ்ருமதீராணாம் ஏனஸ்தத்விஜதக்ஷிரே ஏனஹ என்ற மகான்கள் எங்களுக்கு அந்த பலங்களை சொன்னார்களோ அவ இதுக்கு வேற பலம் அதுக்கு வேற பலம்னு சொல்லிக் கொண்டிருக்கா அப்படின்னு அடுத்த மந்திரத்துக்கு அர்த்தம். இப்ப அதுக்கு பாஷ்ய பார்ப்போம். அதுனா உபயோகோ உபாசனையோகோ சமுச்சய காரணம் அவயவ பலபேதமாக இவ்விரண்டையும் சேர்த்து சொல்லணும் என்பதற்காக தனித்தனியாக உபாசனை பண்ணினால் என்ன பலம் என்று சொல்லப்படுகிறது. அந்நதேவ புருதகேவ அது வேறுன்னு சொல்ற. ஆஹோ பலம் சம்பவாத் சம்பூதே காரிய பிரம்ம உபாசனாத். காரிய பிரம்ம உபாசனத்தினால என்னென்ன பலம் கிடைக்கிறதுன்னு சொல்ற. அணிமாதி ஐஸ்வர்ய லட்சணம் அணிமா மகிமா ஜெய்வ கரிமாலகி மாததா பிராப்தி பிராகாமியமீசித்வம் வசித்வஞ்ச அட்ட சித்தயா இவைகள்லாம் காரிய பிரம்ம உபாசனத்தினுடைய பலம். அதனால்தான் யோகத்துல கொஞ்ச தூரம் ஒரு ஓங்காரத்தையோ அல்லது ஏதாவது தீப கலிகையோ ஏதாவது உபாசனம் பண்ணா இந்த பலம் கிடைச்சிடுது. இந்த அனிமாதி ஐட்டோச்சரியங்கள் பலம் கிடைச்சிருக்குன்னா லோகத்துல இருக்கிற நாங்கதான் பகவானே சொல்லிவிடுறாங்க. லோகத்துல கொஞ்சம் பலம் கிடைச்சிடுதுன்னா அப்புறம் உலகத்துல இருக்கிறவளுக்கு எல்லாருக்கும் நான் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு தன் கீர்த்திக்காக போறான். ஒரு மனுஷனுக்கு வரக்கூடியதான ரொம்ப பிரதிபந்தங்கள் இந்த புகழல ஒரு ஆசை. பணத்துல ஆசை எப்படி லௌகிகமான பதார்த்தங்களுக்கு பிரதிபந்தகமா இருக்கோ போகங்களுக்கு, அதே போல யசஸ்ல ஆசையும் வரப்படாதுன்னு சொல்லும். அந்த புகழ்ல ஆசை இருக்கவே ஆனால் அது அவன் முன்னேறதுக்கு அது ஒரு பிரதிபந்தகமா இருக்கு. அதே போல லோகத்துல இருக்க அனிமாத ஐஸ்வர்யங்கள் வருவையானால் உலக உங்களுக்கு அதை சொல்றேன் இதை சொல்றேன் இது பண்றேன் அது பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கேயே நிப்பாரே தவிர அவனுடைய முன்னுக்கு வர்றதுங்கிறது நின்று போயிடும். ஏன்னா இது ஒரு நல்ல வழிக்கு வந்தாச்சு. அந்த வழிக்கு வந்தவரே இன்னும் கொஞ்ச நாள்லயே அவனுக்கு திட்ட சுத்தி வந்து ஆத்ம ஜானம் வந்துடும். அது இல்லாத பிறகு இது வந்து இந்த சம்ஸ்காரம் மறுபடியும் அந்த அடுத்த ஜென்மாவில் வந்துட்டு இருக்கு. அதனால அனிமாத ஐட்டங்களை உபயோகப்படுத்துறதுன்னு வந்துடுது. ஆனால் அவன் அதை தாண்டது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் யோகத்துக்கு தேந்தராயா அப்படின்னு அந்தராயம்னே சொல்லியிருக்கு. இது பெரிய விக்னமப்பா. ஆயா அந்த வழியில மனசை கொடுக்காது அப்படின்னு யோக சாஸ்திரம் சொல்றது. அதே விதமா இங்க இவாளுக்கு என்ன பலம்? சாதாரண தெய்வங்களை உபாசனம் பண்ணி அனிவாத அட்டைத்தரியங்களும் பலம். அது குறைச்சல்னு நினைக்கப்படாது. அனிமா மகிமான்னு அதுல என்னன்னா அந்த ஐஸ்வர்யங்கள்ல பிராப்தி பிராகாமியம் ஈசித்துவம் இவைகள்லாம் இருக்கு. பிராப்தின்னு சொன்னா எந்த லோகத்துக்கு வேணாலும் எங்கேயாவது போகக்கூடியதான பலம். உலகத்துல எல்லோரும் நீங்க சொன்னபடி கேட்கக்கூடியதான ஒரு பலம். இது போராத சார். யார் வேணாலும் நீங்க உங்க எதிர்க்க எது வந்தாலும் அந்த பலத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு நீங்க கேட்டதெல்லாம் கொடுத்துருவான், நினைச்சதெல்லாம் ஆகக்கூடியதான ஒரு பலம். அப்படி எல்லாம் இருக்கு. தேவதா உபாசனைகள் அவ்வளவு பலம் இருக்கு. நாம என்ன பண்றது? என்னால ஒன்னாலே எதுக்கும் கையாகாதான் நான் இருக்கேன்னு அழுதுன்னு இருக்காங்க. இவனுக்கு உபாசனையினால எவ்வளவு பலம் இருக்குன்னு நமக்கு தெரியணும். அது ததாச்ச அந்நதாஹோ அசம்பவாத் அசம்பூதே அவ்யாக்கிரதாது அவ்யாக்கிரத உபாசனாது. இதை விட வசதியான ஒரு பலம் அவ்யாக்கிரத உபாசனையினால
மாயா பிரகிருதி அந்த உபாசத்தினால. அதுக்கு என்ன அந்தம் தம பிரவிசந்தி பிரகிருதி லய இது பௌராணிகை உச்சதே. இந்த பிரகிருதி லயம் என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இது இந்த பிரகிருதி லயம்ங்கிற ஒரு கான்செப்ட் ஆனது வேதத்துல இல்ல. வேதத்துல இல்லைன்னா இப்பொழுது நமக்கு அகப்படக்கூடியதான வேதங்களில் காணப்படல. அவ்வளவு வேதத்துல இல்லைன்னா புராணத்துல சொல்லி இருக்குன்னு வேதத்துல இருக்கிறது இல்லாது சொல்லல. ஆனால் இப்பொழுது நமக்கு ஆகக்கூடியதான அத்தியனத்துல இருக்கக்கூடியதான சம்பிரதாயத்துல இருக்கக்கூடியதான வேதத்துல இல்ல, புராணங்கள்ல காணப்படுகிறது. ஆகையால் பௌராணிகை உச்சதே. விஷ்ணு புராணத்துல முதல் அத்தியாயத்துல 7வது சர்க்கத்துல இதை பத்தி விசேஷமாக சொல்லியிருக்கு. பௌராணிகால சொல்றதுன்னு இத்யேவம் சுஸ்ரும தீராணாம் வதனம் ஏனா தத்விஜதக்ஷிரே. இதை எங்களுக்கு சொல்லி கொடுத்தாடோ வியாக்கிரத அவ்யாக்கிரத பலம் உபாசனா பலம் வியாக்கியானவந்த. இந்த வியாக்கிரத அவ்யாக்கிரத உபாசனை விளக்க பலத்தை யார் வியாக்கியானம் பண்ணினாலும் அவ நமக்கு இதை சொல்லியிருக்கா அப்படின்னு வேண்டாம். இப்ப அதுல முச்சுக்குந்த உபாக்கியானம் அவ எல்லாம் இப்படிதான் சொல்லு. அதனால புராணத்துலதான் இருக்கு. முச்சுக்குந்தரை பத்தி வேதத்துல சொல்லலையாமா இதை சம்போதி அவனுக்கு வினாசேன பிரத்யம் தீர்வா. இந்த காரிய பிரம்ம உபாசனத்தினால மிருத்தியம் தேர்வா. மிருத்தியம்னு என்ன? அனைஸ்வரியம், அதர்மம், காமம், இப்படிப்பட்டதான தோஷங்கள், மனுஷனுக்கு இருக்கக்கூடியதான ஆசைகள் என்ன, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை எனக்கூடியதான டிப்ரெஷன் என்ன, இவைகள்லாம் போய் அதுக்கப்புறம் சம்பூத்தியாமிருதம் அஸ்னுதே. பிரகிருத லட்சணமான பிரகிருதலய லட்சணமான பலத்தையும் அதுக்கு மேல உத்தமமான ஒரு பலம் ஆத்ம ஜானத்துக்கு வேண்டியதான யோக்கியதையும் அவளுக்கு கிடைக்கிறது அப்படின்னு 14வது மந்திரம். அதுக்கு பாட்டு எதா ஏவம் எப்ப ஏன் இப்படி இருக்கோ அத சமுச்சய சம்பூதி அசம்பூதி உபாசனையோ யுக்த ஏவா. இரண்டையும் சேர்த்துதான் பண்ணணும். ஏக புருஷார்த்தத்வாச்சா. என்ன இவைகளுக்கெல்லாம் ஒரு புருஷனுக்காகத்தானே இந்த ரெண்டும் சொல்லியிருக்கு. ஏக புருஷார்த்த சாதனமாக இருக்கு. மோட்சம் எனக்கூடியதான ஒரு புருஷார்த்தத்துக்கு வேண்டிய இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால சேர்த்து பண்ணணும். சம்பூதிஞ்ச விநாசஞ்ச எஸ்தத்வேத உபயுகஸ்ஸா. இவ ரெண்டையும் சேர்த்து பண்ணினானால் விநாசேனா. விநாசேனான விநாசா தர்மஹா எஸ்ய காரியஸ்ய. ஏன்னா இது வரைக்கும் சம்பூதி உபாசனம் தான் சொல்லியிருக்கு. கீழே சம்பூதின்னு சொன்னதுக்கும் விநாசம்ங்கிற சொல்றதுக்கும் ஒரே பதம். ஏன்னா எந்த தெய்வத்தை நீங்க உருவத்தோட பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த உருவமே ஒரு நாள் தானா கரைஞ்சு போறது. எந்த ஸ்வரூபத்தையும் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது உருவத்தோட தியானம் பண்ணினேல, ஏன்னா ஒரு நாளைக்கு அந்த உருவமும் போய் கேவலமான மந்திர ஸ்வரூபமோ சப்த ஸ்வரூபமோ வந்து சேர போறது. ஆகையால் அது என்ன? அது விநாச தர்மஹாயஸ்ய காரியஸ்ய சத்தேன தர்மிணா அவேதேன உச்சது. ஆகையால் அந்த தர்மியான அந்த பிரம்மஸ்வரூபத்தோட அபேதமாக சொல்றது விநாசகாய். தேன தது உபாசனேன. அந்த உருவத்தோட கூடியதான தெய்வத்தை உபாசனம் பண்ணினதுனால அனைஸ்வரியம் அதர்ம காமாதி தோஷ ஜாதம். அனைஸ்வரியம் டிப்ரெஷன் எந்த எழுதாலும் என்னால முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதே போல அதர்மம் பாபங்கள் காமாதி இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும் அங்கே போகணும் இதை பார்க்கணும் அப்படின்னு விடாத ஒரு ஆசை மனுஷனை பிசாச்சி ஆட்டம் பிடிச்சிட்டு ஆட்டிட்டு இருக்க பதில இவை எல்லாம் உபாசனையினால போறதுன்னு. அதனால உபாசனைக்கு அவ்வளவு வசதி இருக்கு. கொஞ்ச நேரமாவது உபாசனை பண்ணணும். காயத்ரி உபாசனையாவது பண்ணணும். எதுக்காக காயத்ரி உபாசனம்னு சொல்லிட்டு இருக்க? இந்த மனுஷாளுக்கு இருக்கக்கூடியதான இந்த அனைஸ்வரியம் அதர்மம் பாபம் ஆசைகள் இவையெல்லாம் போகணும். தோஷ ஜாதம் இதே போல போகக்கூடியதான தோஷங்கள் கூட்டம் கூட்டமா இருக்கு, அதெல்லாம் போகணும். இதுச்ச மிருத்யம் தீர்த்வா. இப்படிப்பட்டதான மிருத்யுவை தாண்டி ஹிரண்ய கர்ப்போபாசன அணிமாதி பிராப்தி பலம். இவர்களால் என்ன பலம்? அணிமாதி அட்டைஸ்வரியங்கள் பலங்கள். தேனா அனைஸ்வர்யாதி மிருத்யு மதீத்யா. இப்படிப்பட்டதான கீழே சொன்னதான மிருத்யுக்கள் காமம் அதர்மம் அனைஸ்வரியம் இப்படிப்பட்டதான மரண காரணங்களான இவைகளை தாண்டி அவ்யாக்கிரதாக்கிய உபாசனையா அமிர்தம் பிரகிருதி லய லட்சணம் அஸ்னுதே. அந்த அவ்யாக்கிரத உபாசனையினால காரண பிரம்ம உபாசனையினால வேதமதான பிரகிருதி லய லட்சணமானதையும் அடையுதா. சம்பூதிஞ்ச விநாசஞ்சா இத்யத்ரா. இந்த முதல் மந்திரம் இருக்கு பட்சல சம்பூதிஞ்ச விநாசஞ்சான்னு இந்த மந்திரத்துல அவர் நலோபேன நிர்தேசோ திரட்டவிய. முன்னால ஒரு அகாரம் இருக்கு, அது மறந்து போயிடுத்து, அது ஞாபகம் வச்சுக்கோன்றது. அவர்னா லோபேன நிர்தேச. சம்பூதின்னு தான் படிச்சிருக்கு, முன்னால ஆன ஒண்ணு சேர்த்துக்கணும். ஏன்னா இது ஸ்ருமதீராணாம் ஏதஸ்தத்விதே சம்பூதிஞ்ச விநாசஞ்ச ஒரு அகாரம் அங்க இருக்கு, அது சேர்த்து படிக்கிற காலத்துல இருக்கும். தனித்தனி மந்திரத்துல தான் சொல்லிட்டு இருக்கோம். அதனால ஒரு அகாரத்தை சேர்த்துக்கணும். இது
மாத்தியந்தின சாக்கையில இந்த மந்திரங்களுடைய ஆர்டர் மாறி இருக்கு. அவ அசம்போதிஞ்ச விநாசம் படிக்கிறா. இப்ப நம்ம காண்ட சாக்கையில வாசிக்கிற காலத்துல சம்போதிஞ்ச விநாசம் படிக்கிறோம். ஏன்னா இவ 2 மந்திரத்தையும் சேர்த்திருக்கா. அவ இந்த மந்திரத்துல 14வது மந்திரமா படிக்கல, அவ 12வது மந்திரமா படிச்சிருக்கா. அதனால அப்ப என்ன ஆகுது, அப்ப அசம்போதின்னு சொல்ல வேண்டியதா போயிடுது. ஆகையால் அந்த சாக்கையும் பார்த்து ஆச்சாரியா நீங்க அப்படி சேர்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்க. ஆகையால் சம்போதிஞ்ச விநாசஞ்ச இத்தியத்திர அவர் நலோபேர நிர்தேசோ திரட்டவியா. ஏ சுவாமினர் மேல சம்பூதி உபாசனைக்கு பலம் எங்கேயுமே பிரகிருதிலயந்தமா சொல்லல, அசம்பூதி உபாசனத்துக்கு தான் சொல்லிருக்கு. பிரகிருதிலயம் பலம்னு சொல்லப்படுறது. ஆயால் அசம்பூதி தான் சொல்லணும். பிரகிருதிலய பல ஸ்ருத்தி அனுரோத அப்படின்னு ஏதாவது காரிய பிரம்மோபாசனம் காரண பிரம்மோபாசனம் கர்மாக்களையும் சேர்த்து ஒரு மனுஷன் பண்ணி கொண்டே இருந்தானே. ஆனால் நாளோடவில் எனக்கு சுவாபாவிகமான கர்ம ரூபமான மிருத்தியோ அதர்ம காமாதி ரூபமான மிருத்தியுக்களோ தாண்டி அவன் மிக சிறந்ததான ஒரு பலத்தையும் அடைகிறான் அப்படின்னு சொல்லி ஆத்ம ஜானத்துக்கு வேண்டியதான ஒரு சித்த சுத்தியை அவனுக்கு கிடைக்கிறது. அதனால ஆத்ம ஜான நெட்டுக்கு யோகியமாக அந்த நிவர்த்தி லட்சணமான தர்மத்தினால மோட்சத்தை அடைகிறார் அப்படின்னு வேதத்தினுடைய அர்த்தம் முழுக்க சொல்லியாச்சு. இப்பொழுது இந்த கர்மாக்களை மட்டும் யாரு பண்ணிட்டு இருக்காளோ, உபாசனங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு பலன் சொல்லணுமோ இல்லையோ? ஞானிக்கு பலன் சொல்லி ஆயிடுது. எங்க தத்ரகோமோக சோக ஏகத்வமனு பத்தியதா அப்படின்னு ஞானம் வந்தவனுக்கு சோகமோகமே இல்லை. சர்வசம்சார காரணபூதமா இருக்கக்கூடியதான அஜானத்து நாசமானதுனால அவளுக்கு ஒரு விதமான கவலையும் இல்லை. அப்படின்னு இங்கேயே ஜீவன் முக்திங்கிற ஒரு பலம், சரீர விஜய முக்திங்கிற பலம் எல்லாம் சொல்லி ஆயிடுது. அவளை பத்தி பேச வேண்டியது இல்லை. ஆனா யாரு கர்மாக்களை மட்டும் பண்ணிட்டு இருக்காளோ அல்லது உபாசனை மட்டும் பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு மரணானந்தரம் என்ன சார் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, மரண சந்தர்ப்ப பரியந்தம் இவ உபாசனம் ஆப்ராயணா சத்ராபி திருட்டம் அப்படிங்கிற சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். ஏதோ ஒரு 5 வருஷம் உபாசனம் பண்ணா போருமா? ஏதோ பண்ணியாச்சு, ஒரு ஆச்சாரியன் ஏதோ ஒரு மந்திரம் சொன்னாரு, ஏதோ கொஞ்ச நாள் பண்ணியாச்சு, ஆச்சாரியருக்கே போட்டும் இப்ப நான் விடுங்க அப்படின்னு விட்டுருவா சில பேர். அப்படி பண்ணக்கூடாது. மரண பரியந்தம் அதே தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். என்ன அநேக கோடி ஜென்மாக்கள்ல இந்த மனசுல பாபம் இருக்கு. இந்த பாபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிடணும். குறைஞ்சதுங்கிறது திருட்ட. அந்த திருட்ட பலம் என்னன்னு வேதாந்தத்தை வாதிக்கக்கூடியதான ஒரு பரிస్థితి வரதான். விதிஜை சேர்ந்து வேதேன எங்கேன தானேனான்னு சொல்லியிருக்கேன். ஆகையால் இதுல ஒரு தீவிரமான ஒரு குடிப்பு வர பரியந்தம் அதை விடப்படாது. எப்படிப்பட்டதான குடிப்புன்னு சரீரத்திலேயே அபிமானம் இல்லாமல் சர்வதா சர்வகாலமா ஆத்ம சித்தனத்திலேயே இருக்கணும் எனக்குடையதான ஒரு ஹடாத்காரம் வர பரியந்தம் கர்மாக்களையும் உபாசனையும் விடப்படாது. அப்புறம் நான் விட்டுக்கிறேன்னா விட்டு போயாடும். அதுக்கு முன்னால விட்டேன்னா பதிதான். அது மட்டும் சந்தேகமே கிடையாது. அதனால வேதாத்தியனத்தையோ கர்மாக்களையோ உபாசனைகளையோ சரீர அபிமானம் வர பரியந்தம் அதை பிடிச்சுட்டு இருக்கணும். அப்படி இல்லாமல் அதை விட்டு விடையாதால் மறுபடியும் கீழே இறங்க வேண்டியதான். அதனால நீங்க எந்த இடத்துல இருக்கிறோ அந்த இடத்துல நழுவி கீழே வராம இருக்கிறதுக்காக தான் கர்மா உபாசனாதிகள்லாம் சொல்லியிருக்கு. ஆத்ம ஜானத்துல ஒரு குடிப்பு வர பரியந்தம் அதனால அது வரைக்கும் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்படி பிராரப்த கர்மாவனால மரணம் வருமையானால் அவளுக்கு அந்த சமயத்துல எந்த தெய்வத்தை உபாசிக்கிறாளோ அந்த தெய்வத்தினுடைய சாட்சாத்காரம் வருது. எந்த தெய்வத்தை நீங்க உபாசிக்கிறாளோ அந்த தெய்வத்தினுடைய சாட்சாத்காரம் அவளுக்கு வரணும்னு, சூரிய மண்டலத்துக்குள்ள அந்த சாட்சாத்காரம் வரணும்னு பிரார்த்திக்கப்படுகிறது. அடுத்த மந்திரம் கிரண்மயேன பாத்ரேண சத்யஸ்யாபிஹிதம் முகம் தத்துவம் பூஷன்ன பாபுருணோ சத்ய தர்மாய திருஷ்டயே. கிரண்மயேன பாத்ரேண அந்த சூரியனை பார்த்தா எப்படி இருக்குதார்? தங்க பாத்திரம் மாதிரி இருக்கான். தங்கத்தினால செய்யப்பட்டதான பாத்திரம் மாதிரி இருக்கான். அதற்குள்ள நான் உபாசிக்கிற தெய்வமானது மறைஞ்சு கிடக்கிறது. அந்த தங்க பாத்திரம் அதுக்குள்ள இருக்கா போலயோ அந்த தெய்வஸ்வரூபமானது மறைக்கப்பட்டதா இருக்கு. எதனால மறைக்கப்பட்டிருக்கு? உங்களுடைய கிரணங்கள்னால. பார்த்தா நமக்கு சூரிய கிரணங்கள் தான் அகப்படுகிறதே தவிர அந்த சூரியன் அகப்படல, அது உள்ள இருக்கிற தெய்வம் அகப்படல. எல்லா தெய்வங்களும் அதற்குள்ள இருக்கிறதாக தான் உபாசனை பண்ணிட்டு இருக்கா. பவன மண்டல மத்தியஸ்தா ஏயஸ்ததா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி இப்படி சொல்லக்கூடியதான எல்லா உபாசனைகளும் சூரியனுக்குள்ள இருக்கிறதாக தான் உபாசனை பண்ணி கொண்டிருக்கோம். மரண சந்தர்ப்பத்துல இந்த பிராணம் சூரிய கிரணங்கள் வழியாகத்தான் பிரம்மலோகத்துக்கு போக போகுது. ஆகிய அந்த கிரணங்கள் தான் எங்களுக்கு தெரியறதே தவிர கிரணத்துக்குள்ள இருக்கிற அந்த தெய்வம் எனக்கு தெரியலையே. மரண சந்தர்ப்பத்துல நான் அதை பார்க்கணுமே. ஆகையால் ஹே பூஷன்னு, ஹே சூரியனே, தத்துவம் அபாவருடம் அந்த மூடிய தரங்கம். இந்த டப்பி இருக்கு, டப்பிக்கு ஒரு மூடி இருக்கு இல்லையா? மூடி திறந்தா தான் உள்ள இருக்கிற பொருளை நம்ம பார்க்க முடியும். அதே விதமா நான் உபாசிக்கிற தெய்வம் இங்கே உள்ள இருக்கு, அந்த மூடி அந்த மறைக்கப்பட்டிருக்கு, அந்த திறந்த எதற்கு சத்திய தர்மாய திருஷ்டயே. இத்தனை நாளா இந்த பிரம்மத்தை உபாசனை பண்ணினேன்னா அதனுடைய சொரூபம் அது இன்னைக்கு தெரியணும். என்ன
அந்த காலேபி மாமேவ ஸ்மரம் முக்வா கலேபரம். எதை நான் உபாசிச்சேனோ அதை நினைச்சுட்டுதான் என் சரீரத்துல இருந்து பிராணம் போகணும். அப்பதான் அந்த தெய்வத்தா சாகித்யம் எனக்கு வரும். ஆகையால் அதை நான் பார்க்கணும். சத்திய தர்மமாக இருக்கக்கூடியது அந்த பிரம்மத்தை பார்ப்பதற்காக அதை நீங்க உபாயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? அதுக்கு மேல இருக்கக்கூடியதான கிரணங்கள் இருக்க அந்த மூடிய அகற்றுங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பிரம்மத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறேன். மானுஷ தெய்வ வித்ய சாத்தியம் பலம் சாஸ்திர லட்சணம் பிரகிருதி லயாந்தம். கீழே சொல்லியிருக்கேன். மனசுங்கிறது ஆத்மா, வாக்குங்கிறது ஜாயா, பையன்கிறது பிராணங்கிறது புத்திரன், மானுஷ வித்தம்ங்கிறது கண்ணு, தெய்வ வித்தம் எனக்கூடியதான் காது. அப்படின்னு சொல்லி இந்த பஞ்சவிதமான சாங்கோபாசனம் வேதங்கள்ல மிக சிறந்ததான ஒரு உபாசனம் நான் எதை சொல்லியிருக்கேனோ அதுல மானுஷ தெய்வ வித்த சாத்தியம். மனுஷ வித்தம், தெய்வ வித்தம். மனுஷ வித்தம் 17 பவனங்கள் இருக்கிற எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறது. தெய்வ வித்தம் தேவதா உபாசனமான ஒரு ஸ்வரூபம். அவைகள்லாம் இதுக்கு பலம் என்னன்னு சாஸ்திர லட்சணம் பிரகிருதி லயாந்தம். அந்த அவ்யக்தமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபத்தோட ஒன்னா போறத மேக்சிமம் பலம். ஏதாவது சம்சார கதி. இவ்வளவுதான். சம்சாரத்துல இங்கிருந்து சொர்க்கலோகம் போறது இறங்கி வருது, பிரம்மலோகம் போறது இறங்கி வருது. அவ்யாக்கிருதமாக பிரகிருதிலயமாக பிரகிருதியோட ஒன்னா போறது இறங்கி வருது. அவ்வளவு. அதப்பறம் அதற்கு மேல பூர்வோக்தம் ஆத்மைவா போத் விஜானதா. அதுக்கு முன்னாடி சொன்னார ஆத்மைவா போத் விஜானதா தத்ர கோமோஹ கத்தோக அப்படிங்கிற ஞானம் தான். இது சர்வாத்ம பாவயேவ சர்வைஷணா சந்நியாச ஞான நிட்டா பலம். ஆகையால் இதற்கு மேல இருக்குங்கிறது ஹையஸ்ட். அது ஒண்ணுதான். அந்த பிரம்ம ஜானம் தவிர மற்றதுல ஹையஸ்ட் பிரகிருதிலையும் அந்தந்த தேவதா பாவம், அந்தந்த தேவதா லோகம்னு சொல்லுங்க. அதுக்கு மேல இருக்கக்கூடியதான பலம் இது பிரம்ம ஜானம் ஒண்ணுதான். சர்வாத்ம பாவயேவ சர்வ ஏஷனா சந்நியாச ஞான நிட்டா பலம். புத்திரேஷனா வித்தேஷனா தாரேஷனா எனக்கூடியதான எல்லா ஆசைகளையும் நீங்கி ஆத்ம ஜானத்திலேயே இருக்கிறதுனால ஒரு பலமானது. ஏவம் விப்ரகார பிரவருத்தி நிவருத்தி லட்சணா வேதார்த்த. இப்படித்தானே பிரவருத்தி லட்சணமான வேதார்த்தம் கர்மாக்களை பண்ணி கொண்டிருக்கணும், போகங்களை அனுபவிக்கணும் என்கிறது. நிவர்த்தி லட்சணமான வேதார்த்தம் எல்லாவற்றையும் தொடர்ந்து ஆத்மாவே வேணும் எனக்கூடியது. இப்படிப்பட்டதான 2 விதமான ரூட் பிரவருத்தி நிவர்த்தி லட்சணா வேதார்த்த அத்திர பிரகாசித. இந்த ஈதா வாக்கியத்துல சொல்லியிருக்கு. தத்ர பிரவருத்தி லட்சணத்திய வேதார்த்தத்திய. பிரவருத்தி லட்சணமான வேதார்த்தத்துக்கு விதி பிரதிஷேத லட்சணத்திய. விதி லட்சணம் அகரஹ சந்தியாமுபாதீத தசபூதமாசாத்தியாம் ஸ்வர்காமோ இதேஜ சோமேன இதேஜ ஸ்வர்காமஹ அப்படின்னு ராஜா ஸ்வராஜ்யகாமேன இதேஜ. இப்படிப்பட்டதான இது பண்ணுன்னு சொல்றது விதி லட்சணம். அதுக்கப்புறம் நான் அமிர்தம்பதே நபரதாரான் அப்படின்னு இதை பண்ணாதே அது பண்ணாதேன்னு சொல்றது நிஷேதங்கள். அது விதி பிரதிஷேத லட்சணத்திய கிருத்னஸ்ய பிரகாசனே. ஒரு மனிதன் எவைகளை செய்யணும், இது செய்யப்படாது என்றது சொல்வதற்காக பிரவர்கியாந்தம் பிராமண உபயுக்தம் பிரவர்கிய கர்மான்னு சொல்லியிருக்கேன். இது சுக்ல எதிர்வேதத்துல 92 அத்தியாயங்கள் பர்யந்தம் சொன்னதான கர்மாக்கள்ல கடைசி கர்மா பிரவர்கிய கர்மான்னு பேர். அது வரைக்கும் உபயோகப்பட்டிருக்கு. நிவர்த்தி லட்சணத்திய வேதார்த்தத்திய ஆத்ம ஜானத்தை சொல்லுவது எனக்கூடியதான நிவர்த்தி ஸ்வரூபமான வேதார்த்தத்தை சொல்வதற்காக பிரகாசனே. அதவோர்துவம் அதற்கு மேல பிரகதாரண்யகம் உபயுக்தம். இதுக்கு மேல பிரகதாரண்யகோபனிடத்து நிவர்த்தி லட்சணமான ஆத்ம தத்துவத்தை சொல்வதற்காக வந்தது. தத்ரா அங்கே நிவேகாரி ஸ்மசானாந்தம் கர்ம குர்வன்னு. ஒரு மனிதன் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே 1 வருஷத்துக்கு முன்னாலேயே கர்மம் ஆரம்பிச்சிருக்கு. அம்மா வயசுல பிறக்கிறதுக்கு முன்னாலேயே நிஷேகாதி கர்மாக்கள் அங்கிருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பும்சவனம் சீமந்தம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா. அதெல்லாம் அம்மாவுக்கு இல்ல, வயதுல இருக்கிற பையனுக்கு அந்த சம்ஸ்காரங்கள் அவனுக்கு. அதனால இங்க நிஷேகத்துல இருந்து ஆரம்பிச்சு பும்சவனம் சீமந்தம் இவைகள்லாம் பண்ணி கொண்டு கடைசியில ஜாதகர்மா நாமகர்மா அன்னபிராசனம் இப்படி சம்ஸ்காரங்களாம். நிஷேகாதி ஸ்மசானாந்தம் கடைசி பரியந்தம் இருக்கக்கூடியதான கர்மாக்களை குர்வன்னு பண்ணிக்கொண்டே யார் வாழ்ந்து கொண்டிருக்கானோ வித்யா சக அபர பிரம்ம விஷயா. அதோட வெறுமன இல்ல, வெறுமன வாழ்வதில்ல. கர்மாக்கள் என்ன அபர பிரம்ம விஷயமான வித்யினால அப்படின்னு உபாசனைகள்னாலையும் ததுக்தம் அப்படி வாழணும்னு கீழே சொல்லிருக்க. வித்யாஞ்ச எத்தோ பயசுத்த அவித்யா அமிர்த்தியம் தேர்வா வித்யா அமிர்தம் அஸ்வதே. இப்படித்தான் தாங்கள் வாழணும்னு தெரியுது. ஐயா நம்ம ஊர்ல எப்படி வாழணும்? ஏதோ கண்ணு காது இருக்கு, நம்ம உலகத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம், கண்ணு கண்ணு சாப்பிட்டோம், சௌக்கியமா இருக்கோம்.
லைஃப் இட் டு என்ஜாய்னு சொல்றான் பார்த்தீங்களா, அதெல்லாம் வேதம் வாசிக்காது. இது எப்படி வாழணும், பிறந்தண்ணில இருந்து வேதோக்தமான கர்மாக்களை பண்றதுக்காக தான் இந்த சரீரம். பிராமணத்து சரீரோயம் நான் இகபோகாய கல்பது. இந்த ஊர்ல என்ஜாய் பண்றதுக்காக மனுஷ சரீரம் இல்ல, அதுக்கு மாடு சரீரம். மற்ற பிரதேசங்கள்லாம் அதெல்லாம் அனுபவிக்கிறதுக்காக தான். அது மாதிரி நாமும் ஆகார நித்தியா பயமைதனானின்னு அதற்காகவே வாழ்ந்தமையான இப்ப மனுஷனுக்கும் மற்ற விலங்குகளுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த மனுஷனுடைய ஜென்மம் எதற்காக வந்திருக்கு? இதுல இருந்து ஹையர் லெவல் பாருறதுக்காக, ஆத்ம ஜானத்தை சம்சாரம் போகணுங்கிறதுக்காக முயற்சி பண்ணணும். அதனால நீங்க எப்படி வாழணும்னு சொல்லியிருக்க, கர்மாக்களையும் உபாசனைகளையும், அது பரபிரம்ம உபாசனமோ அபரபிரம்ம உபாசனமோ அது விடாம பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அவித்யா மிருத்யம் தீர்த்வா வித்யாமிருதம் அஸ்னுதே இதி தத்ர கேன மார்க்கேன அமிர்தத்துவம் அஸ்னுதே. இந்த உபாசனையினால ஒரு அமிர்தத்துவம் கிடைக்கிறதுன்னு சொல்ற, எந்த வழியா கிடைக்கிறது, மரணானந்தரம் எப்படி போய் கிடைக்கிறது அது சொல்ல வேண்டாமா? இத்யுக்ததே சத்யமசௌத ஆதித்யா. அந்த போகக்கூடியதான மார்க்கம் எது இருக்கிறது, சத்தியமானது எது? இதோ இந்த ஆதித்யன், இந்த சூரியன். ஏதஸ்மின் மண்டலே புருஷா, அவர் எங்க இருக்கார்? இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள ஒரு புருஷன் இருக்காரு. அவர் எச்சாயம் தட்சணே கண் புருஷா, இங்க சூரிய மண்டலத்தில் தான் இருக்காருல்ல. வலது கண்ணலையும் அவர் தான் இருக்கார். அந்த இடது கண்ணல இல்லையான்னு கேட்கக்கூடாது. வலது கண்ணு சும்மா சொல்லி உபாசனத்துக்காக, அதாவது இன்னொரு இடத்துல இல்லைன்னு இல்லை, இல்ல ரெண்டு கண்ணலையும் இருக்குன்னு சொல்றது விலதா இருக்குது. அப்படி பாக்குறோங்கிறதுக்கா அல்ல. தட்சிணே கண் புருஷா, இதுதான் தினந்தோல சத்தியானத்துல அயச்சாயம் புருஷே எச்சாதாவாதித்யே சயேகா அதாவாதித்யோ பிரம்மேதி. தினந்தோறும் மாத்தியானிகத்துல இப்படி சேர்த்து வச்சிருக்கா பதில தெளிவாள் இந்த மந்திரத்துல. இப்படி இங்க உபாசனம் பண்ணணுங்கிறதுக்காக தான் தட்சிணே கண் புருஷா ஏததுபயம் சத்தியம் பிரம்ம உபாசீனா. இந்த சூரிய மண்டலத்துல இருக்கிற புருடனும் நம்ம கண்ணுக்குள்ள இருக்கிற புருடனும் அதோவாதித்யோ பிரம்மா என்று யார் உபாசிக்கிறானோ அவனுக்கு எப்படி எதோக்த கர்ம கிருத்தா. உபாசனம் பண்ணி சும்மா இருக்கிறது இல்ல, நான் உபாசனம் பண்ணிருக்கேன், எனக்கு இதெல்லாம் வேண்டாம், சந்தியாவதனம் கூட வேண்டியதில்லை அப்படின்னு ஆரம்பிச்சு எது வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு எதேட்டம் எதாதாரம் அப்படின்னு ஆரம்பிச்சு கெட்ட வழியில இருக்கான அவனை பத்தி கேட்கல. எதோக்த கர்ம கிருத்தா. நம்ம முன்னோர்கள்லாம் மாதுபாசகள்லாம் நல்ல வழியில வைதிகமான மார்க்கத்துலதான் இருந்துட்டு இருக்காங்க. சம்பிரதாய பிரபுதிகள்லாம் அவள்லாம் யஜ்யம் பண்ணினவா. என்ன சுவாமி இப்பெல்லாம் உபாசனை எப்படியாவது இருக்கலாம் போங்க, அதெல்லாம் பரவாயில்ல. இந்த பர்ம மனசு சுத்தமா இருந்தா எல்லாம் ரைட்டு. மனசு சுத்தமா இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு எனக்கு தெரியும் சொல்லிக்கிறா. எல்லாம் மைண்ட் கிளீனா இருந்தா போறது. எல்லாம் அது கிளீனா இருக்கான்னு யார் சொல்லணும்? நீர் சொல்லி புரியல, பிரம்மன் சொல்லணும் விசுவாசம் இருக்க. அதனால வேதத்துல இருக்கிற கர்மாவை விடப்படாதுன்னு சொல்றது. எதோக்த சத்தியம் பிரம்ம உபாதீனா யதோக்த கர்ம கிருத்தா. அவளுக்கு என்னென்ன கர்மா விதிச்சிருக்கோ அதை யார் பண்ணி கொண்டிருக்காளோ, யா அப்படி யாரு இருக்கானோ சா அவன் அந்த காலே பிராப்தே தானா இந்த சரீரம் பிராரப்த கர்மா முடிஞ்சு சரீரம் விட நேரம் வர காலத்துல சத்ய ஆத்மானம் ஆத்மனா பிராப்தே சதி. எப்பொழுது வந்ததோ அப்பொழுது ஆத்மானம் ஆத்மனா பிராப்தி துவாரம் யாச்சதே. இந்த சரீரம் லிங்க சரீரம் இங்க இருந்து போகணும், அதற்கு கொஞ்சம் வழி கொடுங்க. சூரிய கிரணங்கள் வழியாகத்தானே போகணும், சூரிய மண்டலத்தை வேதித்துதானே போகணும், அதுக்காக வழி கொடுப்போம் கேட்கிறானா. இரண்மயேன பாத்திரேனா இரண்மயம் இவ இரண்மயம். அது தங்கத்தினால செய்யப்பட்டதுன்னு நினைக்காதீங்க. சூரிய மண்டலத்துல தங்கம் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அது சுவர்ணம் தைஜசம் அப்படின்னு நினைக்காதீங்க. இங்க என்ன ஜோதிர்மயம் நித்தியது. இரண்மயம்னா ஜோதிர்மயம்னு தங்கத்தினால செய்யப்பட்டதுன்னு இல்ல, ஜோதிர்மயமான ஒரு சுரூபம். சத்தேவா ஜோதிஷம் ஜோதிகி ஆயுர் ஹோபாசதேமிரதம் அப்படின்னு வேதங்கள்ல தங்கம்னா ஜோதிஷுன்னு அர்த்தம் பண்ணியிருக்கேன். தேன பாத்திரேன இவ, அதுக்கு ஒரு பாத்திரம் மாதிரியும் அந்த பாத்திரத்துக்கு மூடி வச்சா போலையும் அபிதான பூதேன. அபிதானம்னு லிட் மூடி, ஒரு பாத்திரத்துக்கு மூடி இருக்கோ இல்லையோ அதாவது மூடி மாதிரி இருக்கா. இது அதை பார்க்க முடியல. சத்யத்தேவ ஆதித்ய மண்டலஸ்ய பிரம்மணா அபிஹிதம். அந்த சூரிய மண்டலத்துக்குள்ள இத்தனை நாள் நான் இருக்கிறதா தியானம் பண்ணினேன், பான மண்டல மத்தியத்தை அப்படின்னு தியானம் பண்ணினேன்னு இப்ப பிராணம் போயிட்டே இருக்கே, அந்த சொரூபம் எனக்கு ஆப்பட வேண்டாமா அப்படின்னு சொல்ல போற. அதனால ஆதித்ய மண்டலஸ்ய பிரம்மணா அபிஹிதம் ஆச்சாதிதம் முகம் துவாரம். அந்த முகமானது துவாரம் மறைஞ்ச மாதிரி இருக்கு, ஏன்னா அந்த சொரூபம் தெரியலையோன்னு. தத்துவம். அதனால ஹே பூஷன் சூரிய பகவானே அபாபுருணோ அபகாரய. அந்த மூடிய தரங்கம் நான் உபாசிக்கிறான் அந்த தெய்வம் எனக்கு இப்ப தெரியட்டும். சகுண வித்தியை யார் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்காளோ அவளுக்கு அந்த மரண சந்தர்ப்பத்துல அவளுக்கு அந்த உபாசிதைய சாட்சா்காரம் ஏற்படுறது அப்படின்னு வேதத்தினுடைய ஒரு கட்டளை. அதனால அபாபுருணோ அபகாரய அதை வரைங்க.
சத்ய தர்மாய தவ சத்தியஸ்ய உபாசனா சத்தியம் தர்மா எஸ்ய மம. தாங்களுக்கு சத்தியம்னு பேரு. சூரிய மண்டலத்துக்கு மூர்க்க பிராமணத்துல சத்தியம்னு சொல்ல போறேன். அந்த சத்தியமாக இருக்கக்கூடியதான உங்களை இத்தனை நாளும் அந்த ஐயம் இருக்கிறதாக நான் உபாசனம் பண்ணினேன். அதனால எனக்கு சத்திய தர்மம்னு பேரு. சத்தியத்தை உபாசனம் பண்ணினவன் ஆயால் தவ சத்தியஸ்ய உபாசனா சத்தியம் தர்மா எஸ்ய மம. அப்படி எனக்கு சோகம் சத்திய தர்ம தஸ்மை எனக்கு மக்கியம் அதவா இல்லைன்னு யதாபூதஸ்ய தர்மஸ்ய அனுஷ்டாத்ரே. நான் எப்படி இருக்கோ சத்தியம்னா எப்படி இருக்கோ அப்படி. பகவான் எங்க இருக்கார்? எல்லாருக்கும் இருக்கக்கூடியதான எல்லா தெய்வங்களுக்கும் இருப்பிடம் அது சூரியன். அங்கு இருக்கிற இடத்துல இருக்கிறதாக நான் உபாசனை பண்ணினேன். ஆகையால் அனுஷ்டாத்ரே திருஷ்டையே அந்த ஸ்வரூபம் எனக்கு பண்ணணும். அதற்காக தவ சத்தியாத்மனா உபலப்தையே அந்த சத்தியஸ்வரூபமான ஒரு பதார்த்தம் எனக்கு ஆகப்படணும் என்கிறதுக்காக அதை தரங்கோ அப்படின்னு பிரார்த்திக்கப்படுகிறது. அதற்கு பிறகு தரங்கன்னு இல்ல, அது என்ன பண்ணணும்? அந்த கிரணங்கள்லாம் அப்புறப்படுத்துங்கிறார். பூடன்மே கருதய மதோர்ய பிராஜாபத்ய வியூஹரஸ்மீன் சமூஹா. கிரணங்கள்லயும் ஆற்றுங்கள். தேஜோ யத்தே ரூபம் கல்யாணதமம். இதுவரைக்கும் ரொம்ப அழகான ஒரு ரூபம் கல்யாணதமம், சர்வ கல்யாண சர்வமங்கலமான ஒரு ஸ்வரூபம் எது இருக்கோ அதை நினைச்சனே. அதை தத்தே பக்தியாமி, அதை நான் பார்க்கிறேன். யோகாமகௌ புருடஸ்தோஹமஸ்தி. அந்த புருடனும் நானும் ஒண்ணுதான் ஆந்திர உபாசனையா மாறுறது. எல்லா உபாசனைகளும் மோட்சம் வர காலத்துல இப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அப்படி தியானம் பண்ணி அதற்கு பிறகு இந்த சரீரம் என்ன ஆறுது என்ன ஏதுங்கிறதெல்லாம் சொல்லி அதோட ஈட்டாவாசியப்படுகிறது. ஆயால் ஞானிக்கு இங்கேயே சத்யோமுக்தி, மற்றவர்களுக்கு உபாசன வழியா பிரம்மலோகத்துக்கு போனதான ஒரு முக்தி அப்படின்னு எல்லாமும் சொன்னதான ஒரு சாஸ்திரமாக ஈடாவாசியம் அமைஞ்சிருக்கு. இதற்கு மேல